விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார் என்ற எக்ஸிட் போல் யார் வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் அதை பண்ண முடியும். யார் வேணுமானாலும் எந்த ஆலயத்திற்கும் போகக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதிலே சுந்தர்சி அவர்கள் மத்திய தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம். மக்கள் அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு பிரச்சாரத்தின் போது அதிகமாகவே வரல. திருச்செந்தூர் கோயில், வேளாங்கண்ணி இதெல்லாம் நடக்கணும் அதுக்கு வராங்க. வேளாங்கண்ணி சாய்பாபா கோயில் எல்லாமே போயிருக்காங்க. அது அவர்களுடைய சொந்த விருப்பம். யார் வேண்டுமானாலும் எந்த ஆலயத்திற்கும் போகக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆலயங்களும் கொடுத்திருக்கிறது. ஆகவே அது போவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. தேர்தலில் எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதிமுக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் விஜயோட ஆதரவு கேட்பீங்களா? அது போன்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வராது. தமிழகத்தை பொறுத்தவரை திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அது நிச்சயமான ஒன்று. அதிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று. பாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார் என்ற செய்தி இப்போது வலுவாக பேசப்படுகிறது. ஆகவே அதிக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு உண்டு. எக்ஸிட் போல் யார் வேணுமானாலும் எப்படி வேணும்னாலும் அதை பண்ண முடியும். இன்னும் கேட்டால் தொலைக்காட்சியிலே பாதி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கு. மொத்தத்தில் யாருமே கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் வெல்லப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வேற என்னமா உலகமே இந்த பிரச்சனையில் திண்டாடி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இங்கே இத்தனை நாள் விலை ஏற்றாமல் மத்திய அரசு நம்முடைய நரேந்திர மோடிஜியுடைய அரசு 10 ரூபாயை இறக்கி இருக்கிறார்கள். சிலிண்டருக்கு விலை ஏறி இருக்கிறது. அது கட்டுப்பாடு 10 கப்பல்கள் வர வேண்டிய இடத்திலே 2 கப்பல்கள் வரும்போது பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதில் ஒரு எமர்ஜென்சி காலம் என்று கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது விரைவில் சரியாக போகும். அமெரிக்க அதிபர் கூட சொல்லி இருக்கிறார்கள், இந்த விரைவில் விலை இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். போர் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா நாட்டு தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்ததை விட எல்லாரும் 10,000 5,000 ஒரு தொகுதிக்கு வாங்குவாருங்கிறதுக்காக அதுபோல ஒரு 100 தொகுதிக்கு 15,000 வாங்குவார். அடுத்து ஒரு 100 தொகுதிக்கு 25-30 போவார். ஒரு 40-50 தொகுதியில் செகண்ட் வரலாம். ஒரு பல தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை ஜெயிக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 40,000 80,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி எல்லாம் இருக்காது. யார் வெற்றி பெற்றாலும் 3,000 5,000 10,000க்குள் தான் இருக்கும். சுந்தர்சி அவர்கள் மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதியும் வெற்றி பெறும். மதுரையை சுற்றி அது சுந்தர்சி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார். அதிக வாக்கு வித்தியாசம் நீங்க சொல்ல முடியுமா? நீங்களே சொல்றீங்க 2,000 ஓட்டு இருக்கிற 10 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய இதில் சுந்தர்சி அதிக ஓட்டு வாங்குவார். இந்த 10 தொகுதியில்